5ஆம் தேதி ஜூன் மாதத்திற்கு ஒரு முடி கொண்டு வந்து விடுவார் நரேந்திர மோடி. ஷர்ட் அடி கிழிச்சிடாரு பாராளுமன்றத்தின் வாசலில். இந்தியாவை துண்டுபட முடியாது. யார் வந்து எந்த கொம்பனாலும். மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், மல்லிகார்ஜுன் கர்கே எதிர்கட்சிகள் என்றால் அரசியல் செய்யாமல் அவியலா செய்யும் என்றார். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் the top political analyst, everlasting, the one and only Mr. டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். INDA கூட்டணியில பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு வந்து யாரெல்லாம் சார் அவங்க வந்து முன்னிறுத்துறாங்க? 3 பேர் சொல்லிட்டேன். மல்லிகார்ஜுன் கர்கே, அரவிந்த் கெஜ்ரிவால், மு.க. ஸ்டாலின். இவங்க 3 பேர். மு.க. ஸ்டாலினுடைய பேர் கண்டிப்பாக இருக்கிறது கணேஷ். ஓகே, அப்போ எம்.கே. ஸ்டாலின் வந்து அவர் மாட்டான்னு சொல்லலாம். ஆனா முதலில் அவருக்கு ஹிந்தி தெரியாது. ஆமா, ஹிந்தி தெரியாம எப்படி சார் பண்ண முடியும்? கார்கேக்கும் சரி, அரவிந்த் கெஜ்ரிவால் முக்காசி ஜெயில தான் இருப்பாரு. ஜெயில இருந்து வராரா இல்லையான்னு தெரியாது. பட் இருந்தாலும் ஸ்டாலின் தானே. கார்கே நல்லா ஹிந்தி பேசுறாரு. அவருக்கு என்ன கஷ்டம்? அவருக்கு நல்ல, அவர் பெங்களூர்ல பிறந்து வளர்ந்து படிச்சு வராச்சு. இல்ல நான் வந்து எம்.கே. ஸ்டாலின் சொல்றேன். மிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் ஹிந்தி தெரியாது. அதை ஹிந்தி போடான்னு வாங்க. கேட்டா ஷர்ட் போட்டு வந்துடுறாரு. அவர் ஷர்ட் அடி கிழிச்சிடாரு பாராளுமன்றத்தின் வாசலில். ஓகே, எல்லாமே கேலி கூத்தா இருக்குதுங்க. ரைட் சார். மட்டும் அப்புறம் சரியாயிடும். அதே மாதிரி வி.கே. பாண்டியனோட விஷயம் வந்து பெரிய இஷ்யூ ஆயிட்டு இருக்கே சார். என்ன சார் நீங்க வந்து எப்படி சார் பாக்குறீங்க? இது வந்து சரியான போக்கு தானே? அவர் வந்து ஒடிசாக்கு போயிட்டாரு. பட் இருந்தாலும் வந்து பூரி ஜெகநாதனோட அந்த சாவி வந்து தமிழ்நாடுக்கு வந்துடுச்சு. ஒடிசா இஸ் பீன் ரூல்ட் பை எ தமிழியன் அப்படின்னு சொல்றது வந்து சரியான ஒரு பார்வை தானா? நீங்க எப்படி இருவரும் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய சமயத்தில் மேலும் ஒரு முறை நரேந்திர மோடி அவர்கள் ஒடிசாவில் பேசும்போது வி.கே. பாண்டியனை பற்றி பேசியிருக்கிறார். வி.கே. பாண்டியன் குறி அல்ல, நரேந்திர மோடிக்கு குறி பிஜு ஜனதா தளுடைய தலைவர் நவீன் பட்நாயக் அல்ல. நரேந்திர மோடி குறி முழுவதும் பாஜக முதலமைச்சர் கண்டிப்பாக ஒடிசாவில் வர வேண்டும். ஜூன் 10ஆம் தேதி பதவி ஏற்பார் என்று தேதி கூட அனௌன்ஸ் பண்ணிட்டார் பப்ளிக் மீட்டிங்ல நரேந்திர மோடி. ஆமா, ஒன்று சொல்லி இருக்கிறார். ஹேமந்த விஸ்வ சர்மாவும் சொல்லி இருக்கிறார். தாங்கள் ட்விட்டர்ல பார்த்தா தெரியும். பார்த்தேன் சார், நானும் பார்த்தேன். என்னது பாத்தீங்க? அதான் அவரு கை அப்படி ஆடுது. ஆமா, கைய வந்து மறைச்சு வச்சு வந்து வி.கே. பாண்டியன் வந்து என்ன அப்ப அந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஷியலா இருக்கிறாரா அப்படின்னு ஹேமந்த பிஸ்வாஸ் அந்த போட்டோவை போட்டு பேசியிருக்கிறார். பேசியிருக்காரு. அது எதற்காக? ஒருவேளை அம்மையார் ஜெயலலிதா உடல்நிலை குறைவாக இருந்த பொழுது சசிகலா அம்மையார் எப்படி ஜெயலலிதாவை வாட்டி படைத்தார்களோ அதே மாதிரி வி.கே. பாண்டியன் நவீன் பட்நாயக்கை வாட்டி படைக்கிறாரா? அது போன்ற சந்தேகங்களைத்தான் எழுப்பி இருக்கிறார். அதுதான் தமிழ்நாட்டுக்கு ரிலேஷன்ஸ் நிறைய வந்துருச்சு. சாவி காணும்னு சொன்னாந்து, ஏற்கனவே சாவி இல்லைங்க அந்த இடத்துல. அந்த சாவி தமிழ்கார கொண்டு போனா கிண்டலா சொன்னாரு. என்ன சொல்லுவாங்க? அந்த கை உதறது. அது எல்லாருக்கும் வந்து எனக்கும் வந்துருங்க. எனக்கும் உடம்பு சரியில்லாம தான் இருந்ததுங்க. ஒருவருடைய உடல்நிலையை பற்றி கேலி செய்வது தவறு. ஓகே, பட் ஹேமந்த பிஸ்வாஸ் வந்து பண்ணிருக்கிறாரு அந்த மாதிரி ட்விட்டர்ல போட்டு பண்ணிருக்கிறது வந்து எந்த வகையில நியாயம் அப்படின்னு மக்கள் லைட்டா கொஞ்சம் எரிச்சல் அடைகிறாங்களோ அப்படின்ற மாதிரியும் ஒரு கொஸ்டின் வருது. அடைத்தான் செய்வார்கள், எரிச்சல் அடைத்தான் செய்வார்கள். இருப்பினும் அந்த வி.கே. பாண்டியன் எப்படி மறைக்கிறது தவறு இல்லைங்களா சார்? ஒண்ணுமே இல்ல. சரி, அவர் கொஞ்சம் கை உதறதா இருக்கும். ஒரு உதறுதல எதுக்கு மக்கள்கிட்ட காட்டணும்னு மறைச்சிருக்கலாம். ஒரு மரியாதை காரணமா மறைச்சிருக்கலாம். இப்ப எங்க அப்பா பேசும்போது அப்படியே நடுக்குன்னா சரி பாரு அப்படின்னு நான் கையை பிடிப்பேன், எங்க அப்பா கைய. சோ அந்த மாதிரி கூட பிடிச்சிருக்கலாம் இல்லையா? யாரும் இல்லைங்கள. அதைத்தான் அரசியல் ஆக்குகிறார்கள். அவருக்கு வி.கே. ஒண்ணு சொல்றேங்க. தமிழ்நாட்டில் முதலமைச்சருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய 2 வட இந்தியர்கள், ஒன்னு சீஃப் செக்ரட்டரி, ஒன்னு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் தமிழ்நாட்டில், சிவதாஸ் மீனா என்பவர். நாளைக்கு அந்த சிவதாஸ் மீனா திமுகவில் சேர்ந்தால் உதயநிதிக்கு மேலாக அவர் முதலமைச்சராக முடியுமா? அது எப்படி முடியும்? முடியாது. அதே அந்த பிஜு ஜனதாதள் இருக்கக்கூடிய உள்கட்சி சண்டையை வளர்த்து விடுகிறார் நரேந்திர மோடி. ஓகே,
அதற்காகத்தான் பிஜு ஜனதா தளில் இருக்கக்கூடிய 40-50 வருடங்களாக அவருடன் பழகி வந்தவர்கள் அனைவரும் விலகிவிட்டார்கள். வி.கே. பாண்டியனால் அதை மேலும் உடைத்து அங்கு ஆட்சி புரிய வேண்டும் என்ற ஒரு கெட்ட எண்ணத்தில் தான் நரேந்திர மோடி செய்கிறார். அதுதான் அரசியல். காரணம் என்னன்னா, மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது, மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த பொழுது, மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் சொன்னாரு, எதிர்க்கட்சிகள் என்றால் அரசியல் செய்யாமல் அவியலா செய்யும் என்றார். மிஸ்டர் நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் செய்கிறார். காரணம், பிஜு ஜனதாதள் குழப்பத்தை உண்டாக்கி அங்கு மேலும் பிளவுபடுத்துவதுதான் அரசியல் ஜாத தந்திரம். திமுக அமைச்சரவையில செல்வ கணபதி வச்சுட்டு 1.5 வருஷம் ஜெயில இருக்காரு. அவர் அதிமுக வந்தவர் தான். இந்த செல்வ கணபதி ஜெயில இருந்து எடுத்துட்டு வர முடியல. அரவிந்த் கெஜ்ரிவால் வெளில வந்துட்டாரு. என்னங்க சட்டம்? ஐயோ பாவம், நிஜமாவே நான் சொல்றேன், செல்வ கணபதி மேல சிம்பத்தி வருதுங்க. 1.5 வருஷம் உள்ள இருக்காரு. இவர் என்ன வெளில வந்துட்டாரு. டாட் பூட்டுங்கிறாரு, கேன்சருங்கிறாரு, எனக்கு இன்னும் ஓடணுங்கிறாரு. இல்லாத உண்மைகள் அல்லவற்றை எல்லாம் பொய்கள் எல்லாம் சொல்றாரு. இதுதான் அரசியல். ஆக இந்தி கூட்டணியில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய 2 முதலமைச்சர்கள் பிரதம அமைச்சருக்கு போட்டியிடுகிறார்கள். ஒன்று அரவிந்த் கெஜ்ரிவால், மற்றொன்று மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மல்லிகார்ஜுன் கர்கே முகமூடியாக வைத்திருக்கிறார்கள். எனக்கு இங்க ஒரு கொஸ்டின் சார். மம்தா ஏன் சார் இந்த இடத்துல இல்ல? ஒருவேளை மம்தாவோட சப்போர்ட் இல்லாம நீங்க கவர்மெண்டே ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு பட்சத்துல மம்தா நிச்சயமா கேட்பாங்க, என்ன பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆக்குங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு இல்லையா? ஏன்னா பெங்காலோட சப்போர்ட் இல்லாம யாருமே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது. ஒன்று பிஜேபி ஃபார்ம் பண்ண முடியும். பிஜேபி தான் வரப்போறாங்க. பட் ஜஸ்ட் நம்ம ஒரு கான்ட்ரவர்ஷியலா பேசுறோம் அப்படின்னா மம்தாவோட சப்போர்ட் இல்லாம எப்படி தர முடியும்? நாங்கள் குறிப்பிடுவது 100க்கு 100 உண்மை கணேஷ். ஒரு எதிர்கேள்வி உங்களுக்கு போடுகிறேன். உத்தவ் தாக்கரே மம்தா பானர்ஜியை விட மூத்தவர், அரசியலில் பிரிந்தவர். அவர் ஒரு ஹிந்து. அவரை பண்ணுவதற்காகத்தான் முடிவுகள். மம்தா பானர்ஜி ஏற்கனவே பிஜு ஜனதா தளை எப்படி ஓரங்கட்டி விட்டார்களோ அதே மாதிரி மம்தா பானர்ஜி நினைக்கிறார், தேர்தல் முடிந்த பிறகு கண்டிப்பாக நரேந்திர மோடி பக்கம் சென்று விடலாமா என்று கூட. மம்தா பிஜேபியோட சேர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு அட்லீஸ்ட் அவுட் சைட் அலையன்ஸ் ஃபார்ம் பண்றாங்க. வர முடியாது, அதுக்காக பண்றாங்க. சோ அது சார், அப்ப ஏன் சார் உத்தவ் தாக்கரே ஏன் சார் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா வரல? ஏன் அவரை ஏன் அவங்க கன்சிடர் பண்றாங்க? அவரை டைரக்டா கண்டெஸ்ட் பண்ணது இல்லையா? கூட்டணியில் இருக்காருல்ல. இப்ப சரத்பவார் 15 சீட்டு, இவர் 8 சீட்டு கண்டெஸ்ட் பண்றாங்க. மம்தா கண்டிப்பாக 30 எம்பி கண்டுபிடிச்சாங்கன்னா, சப்போஸ் மு.க. ஸ்டாலின் 30 எம்பி எடுத்தாங்கன்னா they will contest. Whereas உத்தவ் தாக்கரேக்கு 8-9 தானே வரும். கரெக்ட். அதே மாதிரி தான் சார் நம்பர் ஆஃப் சீட்ஸை விட சரத்பவார் அப்படின்ற ஒரு ஜாம்பவான் ஒருத்தர் இருக்கிறாரு. தி மோஸ்ட் டாலஸ்ட் லீடர், ஓல்டஸ்ட் லீடர். நீங்க எப்படி சொன்னாலுமே அவரை தாண்டி யாருமே இன்னைக்கு இந்திய அரசியல்ல கிடையாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன் அவருக்கு ஒரு சான்ஸ் வராதா? அவருக்கும் சரியில்லை. 83 வயது ஆகிவிட்டது. மல்லிகார்ஜுன் கர்கேக்கு 84 வயசு ஆகிவிட்டது. அதனால தான் ஒதுங்கி போறாங்க. ஐ டோன்ட் திங்க் சரத்பவார் கேன் ஹேண்டில் இட். ஏன்னா அவருக்கு எப்படி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு முதல் கட்ட கேன்சர் என்று சொல்லுகிறார்களோ அவருக்கு 4வது கட்ட கேன்சர் சரத்பவாருக்கு. அவருடைய உடல்நிலை சரியில்லை, அதனால அவர் போட்டியிட மாட்டார். ஓகே சார். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டாபிக். நம்ம ஒரு கொஸ்டின் ஒருத்தர் நேற்று உங்ககிட்ட ஸ்பெசிபிக்கா கேட்க சொல்லியிருக்கிறாரு சார். இந்த எலெக்ஷன், அதாவது நம்ம 2024 எலெக்ஷன் இந்தியாவை ஸ்பிளிட் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஏன்னா நிறைய பாகங்களா நம்ம இப்ப நார்த் சவுத்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், ஹிந்து முஸ்லிம்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், வெஸ்ட், அதுக்கப்புறம் ஈஸ்ட்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இது ஒரு நல்ல போக்கு தானா? எப்படி நம்ம ஒரு இந்தியா இஸ் பிக்கஸ்ட் டெமோக்ரஸி and we are the most secular country in the whole of the world அப்படின்னு நம்ம இனிமேல் பெருமையா சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் உங்ககிட்ட ஸ்பெசிபிக்கா கேட்க சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி சார் இதை பதில் சொல்லுவீங்க? அதுக்கு பதில் சொல்வதற்கு முன்பதாக அந்த நண்பருக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். அவர் பேர் பாஸ்கர் சார். பாஸ்கர் அவருக்கு நன்றி தெரிவித்து விட்டேன். இந்தியாவை துண்டுபட முடியாது, யார் எந்த கொம்பனாலும் பண்ண முடியாதுங்க.
அதாவது ஒரு அவசர நிலை என்று, அதாவது பொலிட்டிக்கல் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல ஒரு எமர்ஜென்சி மாதிரி வந்து, நாட் இந்திரா காந்தி எமர்ஜென்சி, கிரைசிஸ் வந்துச்சுன்னா எல்லாம் ஒன்னாயிடுவாங்க. இந்திய ஜனநாயகம் என்பது உலகிலேயே தலைவத்த ஜனநாயகம். அமெரிக்கா மாதிரி கிடையவே கிடையாது. அதையும் தவிர சுப்ரீம் கோர்ட் இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன் பாருங்க, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. வேற யாராவது செய்ய முடியும்ல? I was very surprised சார். அதுல வந்து எனக்கு ஒரு மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா அவர் வெளியே வரமாட்டாருன்னு தான் நினைச்சேன். இன்ஃபேக்ட் அமித்ஷாவும் அப்படிதான் சொன்னாரு. பட் இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் அவர் எலெக்ஷனுக்காக வெளியே அமிச்சிட்டாங்க. இன்னைக்கு ரிப்ரைல் கேட்டிருக்காரு, அது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த கேஸ் கூட ஹேண்டில் பண்ண மாட்டோம்னு வேற சொல்லிட்டாங்களே. ஆக மொத்தம் அந்த மாதிரியான ஒரு பிளவு கிடையாது. அது ஒரு கன்வர்ஜென்ஸ் ஆஃப் வியூஸ், நார்த் சவுத் டிவைடுங்கிறது கிடையவே கிடையாதுங்க. அந்த மாதிரி யுகம். பாஸ்கர் அவர்களே, இந்தியா என்பது ஒரு நாடு, அதில் பிளவுபடுத்த முடியாது, எந்த கொம்பன் வந்தாலும் பிளவுபடுத்த முடியாது என்று தான் என்னுடைய கருத்து. 5ஆம் தேதி காலையில் பாஸ்கர், யூ ஆர் இன் ஃபார் அ பிக் ஷாக். நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராக வந்துவிட்டால் உலகத்திலேயே இந்திய பொருளாதாரத்தை நிலைநிறுத்தி காண்பிக்கக்கூடியவர் பாஸ்கர். That is none else than Mr. நரேந்திர மோடி. ஓகே. பார்த்தால் இந்தியாவே சவுத் நார்த் ராகுல் காந்தி சொல்லலாம், யார் சொல்லலாம், திமுக சொல்லலாம். எங்க ஒன்னு சொல்றேன், நாளை நமதே 40 நமதே நாடும் நமதே என்று சொன்னார் மிஸ்டர் கிரேட் எம்.கே. ஸ்டாலின். இப்ப அந்த 40 நமதேன்னு சொன்ன அப்புறம் எங்க போச்சுங்க? 40 நமதேன்னு சொன்ன அப்புறம் எங்க அவர் வந்து வட இந்தியாவில் பிரச்சாரம் பண்ணாத வந்தாரு? நார்த் சவுத்னு பாஸ்கர் கேட்டார், அதுக்கு எதிர்வினையாக நான் பதில் சொல்லுகிறேன். எம்.கே. ஸ்டாலின் should have canvassed and for Mr. ராகுல் காந்தி இன் வயநாடு. பக்கத்துக்கே போகல. அராபல்லிக்கு எப்படி வருவாரு? உத்தரப்பிரதேசத்துக்கு. வாரணாசியில் சென்று தமிழர்கள் அங்கு 8000 10,000 பேர் இருக்காங்க. புலம்பெயர்ந்த தமிழர்கள் 2 கோடி பேர் வட இந்தியா முழுவதும் இருக்கிறார்கள். மும்பை, கல்கட்டா, சென்னை, அது தன்னை தவிர அங்கெல்லாம் போய் பிரச்சாரம் செய்திருக்க வேண்டாமா மு.க. ஸ்டாலின் அவர்கள்? திமுக பிரதிநிதிகள் போனா எங்க ஊர்லங்க 3 லட்சம் தமிழ் இருக்காங்க. 3 lakh தமிழ்ஸ். நல்ல மராட்டி பேசுறாங்க. குடும்பம் அங்க இருக்குது. என்னையும் உங்களை மாதிரி வச்சுங்களேன். மைக்ரேட் ஃப்ரம் தமிழ்நாடு. 47 வருஷமா இருக்கீங்க. You are there for 20 years, 30 years in USA. So நம்மள மாதிரி இருப்பவர்களுக்கெல்லாம் திராவிட மாடலை புகுத்த வேண்டும் என்று அவர் வரவில்லை. இதுதான் தென் வட இந்திய ஜெகடான்னு நான் சொல்றேன். சரி. சோ உங்களுடைய நண்பர் பாஸ்கருக்கு ஒரே ஒரு பதில் என்ன என்று கேட்டால், இந்தியாவை யாராலும் துண்டிக்க முடியாது, வடக்கு தெற்பது இருப்பது யதார்த்தம். எங்க நரேந்திர மோடி பதவிக்கு வந்த உடனேயுமே அமீர் கான், ஷாருக் கான், இவங்க 2 பேர், இன்னொருத்தர் இருக்காரு, கான் பிரதர்ஸ், 3 persons, சல்மான் கான், இவங்க 3 பேர் சொல்லிட்டாங்க இன்டாலரன்ஸ். என்ன நம்ம கமல்ஹாசன் கூட சொல்லிட்டாரு, ஏண்டாப்பா இந்தியாவில பிறந்தோன்னு இருக்குதுன்னு. அவர் என்னடா இன்னைக்கு என்னடா நூட்டாக்கு போட்டுட்டு இவங்க இதுதான் இன்டாலரன்ஸ். இதெல்லாம் 5ஆம் தேதி ஜூன் மாதத்திற்கு ஒரு முடிவு கொண்டு வந்து விடுவார் நரேந்திர மோடி. 140 கோடி மக்கள் இந்திய ஜனநாயகத்தை விரும்புகிறார்கள் என்று சொல்லி பாஸ்கருக்கு நன்றி தெரிவித்து, பாஸ்கர் நீங்க தயவு செய்து பயப்படவே வேண்டாம், இந்தியா பாரத் மாதா கி ஜெய் என்று சொன்னாலும் இந்தியாவை யாராலும் பிரிவுபடுத்த முடியாது. பிளவு என்றால் அனைத்து கட்சிக்காரர்களும் ஒன்றாகி விடுவார்கள். அதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. பாஸ்கர், பாஸ்கருக்கு என்னுடைய நன்றிகள். ரொம்ப ரொம்ப நன்றி சார், நம்மளோட क्वेश्चंस எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம் சார். நமஸ்தே. ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.